திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 48வது வாக்கியம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய உடையார் அப்படின்னாக்க ஜட்டாயு. இப்ப இந்த பதிவுல ஜட்டாயு பத்தி அவ என்ன சொல்ல போறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ராமாயணத்துக்குள்ள சில காட்சிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ராமர் வனவாசம் கிளம்புறார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனும் சீதாவும் கூட போறா. லக்ஷ்மணன் எப்படி சேவை பண்ண போறான் அப்படிங்கிறத பார்க்குறோம், அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பரதன் நாட்டை எப்படி ராமரோட பாதுகை வச்சு ஆள போறான் அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் குஹனோட உதவினால அவ கங்கைக்கரையை தாண்டி வரா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப காட்டுக்குள்ளே வந்தாச்சு. அடுத்த கட்டமா ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுல அவளோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு எதிர்பாராத விதமா ராவணன் சீதா தேவிய அபகரிச்சுண்டு கிளம்பி லங்கைக்கு போறார். அப்ப ஜட்டாயு ஒரு மரத்து மேல இருக்கார். இவ போறத பார்த்துடுறார். ஜட்டாயு கழுகு அரசன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அவர் இதை பார்த்த உடனே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு ராவணன் கிட்டக்க போயிட்டு, நீ பண்றது தர்மமான காரியம் இல்ல, இன்னொருத்தனோட மனைவிய நீ அபகரிச்சுட்டு போற அப்படின்னு நிறைய வாதம் பண்றார். அதோட இல்லாம அவனை உடம்பாலையும் காயப்படுத்துறார். பலம் இழந்து அவன் சீதாதேவியை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அழகால அவரோட கிரீடத்தை காயம் பண்றது, கிரீடத்தை தட்டி விடுறது, அப்புறம் உடம்புல காயத்தை ஏற்படுத்தி என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார். ராவணனுக்கு இருக்கிற சக்தி என்ன? ஜட்டாயு ஒரு பறவை, அதுகிட்ட ஏதாவது அஸ்திரம் இருக்கா, சஸ்திரம் இருக்கா, இல்ல வேற ஏதாவது வாள் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. உடம்புல இருக்கிற வலிமையும் கம்மி, மனசளவுல ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நிறைய சண்டை போடுறது, ராவணனோட பேச்சால சண்டை போடுறது, அதுக்கப்புறம் அழகால முயற்சி பண்றது. கடைசியில தோல்விதான் மிச்சம். ராவணன் அதோட 2 பக்கத்து இதையும் இறகையும் வெட்டி வீழ்த்திடுறான். அப்ப அது கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துலதான் இருக்குன்னு சொல்லணும். அவன் தன்னோட வேலைய முடிச்சுட்டு போயிட்டான், தன்னோட ஊருக்கு புறட்டு போயாச்சு. இப்ப ஜட்டாயு ஆல்மோஸ்ட் ஒரு சாகர நிலைமை தான். இப்ப சீதா தேவியை காணும் அப்படின்னு உடனே ராமரும் லக்ஷ்மணரும் தேடிண்டு வரா. அப்ப ஜட்டாயு அவளுக்கு உதவி பண்றான். ராமா, நீ இந்த பக்கமா போ, சீதா தேவிய ராவணன் தான் கடத்தின்னு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை அந்த இடத்துல ஜட்டாயு விடுறது. இப்ப ராமருக்கு ராமர் கையால ஜட்டாயுக்கு அந்திம கிரியை நடக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் ஜட்டாயுக்கு கிடைச்சது, அது ஒண்ணு. அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கைய இன்னொருத்தருக்காக அது அர்ப்பணிக்கிறது. தனக்கு என்னானாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதளவுல எவ்வளோ பெரிய வைராக்கியமான ஒரு செயல் அவர் பண்ணியிருக்கிறது. அதெல்லாம் நினைவு கூர்ந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்ல போறா அப்படின்னா, நான் என்ன ஜட்டாயு மாதிரி அவ்வளவு சண்டை போட்டேனா, அவ்வளவு உதவி பண்ணினேனா? இல்ல, அதனால நான் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றதா இந்த கதை முடியுது.